உலகத்தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது, இனிமேல் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு, அந்த ரேஷன் கார்டு அட்டை இருக்குல்ல, ரேஷன் கார்டு அட்டை, அந்த அட்டை, அதே மாதிரி உங்கள் கையில் ஏடிஎம் கார்டு வச்சுருப்பீங்க எல்லாருமே. அந்த ஏடிஎம் கார்டு, அப்புறம் பாஸ்போர்ட்டு. நம்ம நிறைய பேர் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருப்பாங்க. வெளியூருக்கு போகணுன்னா பாஸ்போர்ட்டு முக்கியம், அதனால் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த பாஸ்போர்ட்டு, அதற்கு பிறகு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க. அது, அப்புறம் கேஸ் பில் அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா, சிலிண்டருடைய அந்த புக்கு, அது இன்னும் பல்வேறு நம்மளுடைய ஐடென்டி கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ், ஒரு பல்வேறு விஷயங்கள் எல்லாமே இனிமே அது எதுவும் செல்லாது. அது இனிமேல் நடைமுறையிலேருந்து அதை எடுத்துருவாங்க. அதை நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் ஆதார் கார்டில் இணைச்சிடுறாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இது விளையாட்டு கிடையாது, இது கற்பனையெல்லாம் கிடையாது. அரசாங்கம் என்ன அமல்படுத்துகிறாங்களோ, எந்த நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்களோ அதுதான் உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்மையில் கூட ரேஷன் கார்டுகள் எல்லாத்தையும் ரத்து பண்ண போகிறதாக மத்திய அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுடைய எல்லா கார்டுகளும், அது ரேஷன் கார்டு மட்டும் இல்லை, உங்களுடைய பாஸ்போர்ட்டு, அப்புறம் உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸு, ஏடிஎம் கார்டு, இது எல்லாமே நிறுத்திடுவாங்க இன்னும் கொஞ்ச நாளில். அது எல்லாமே எதில், அந்த டேட்டாலாம் எதில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிப்பு மாதிரி வச்சு, உங்கள்கிட்ட ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, அது சிப்பு அதில் பதிச்சு அந்த ஆதார் கார்டையே உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதுவே நீங்கள் ஏடிஎம் கார்டாக யூஸ் பண்ணிக்கலாம், அதையே நீங்கள் பாஸ்போர்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த ஆதார் கார்டு அப்படின்னு ஒரே ஒரு கார்டை மட்டும் நான் காட்டினா போதும். சரி, அப்போ பணம் என்ன பண்ணுறது ப்ரோ? பணம் எடுக்கிறது, இது பண்ணுறது, அப்போ ஏடிஎம் கார்டே இல்லை, இது எல்லாமே ஏடிஎம் கார்டை இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ பணம் நம்ம எடுப்போமா ஏடிஎம் கார்டில் போயிட்டு, ஏடிஎம் கார்டாக பயன்படுத்தி, இந்த ஆதார் கார்டை பயன்படுத்தி ஏடிஎம் மிஷினில் போய் ஏடிஎம்மில் பணம் எடுக்க போகிறோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருங்காலங்கள் இன்னும் கொஞ்ச நாளில் இந்த ரூபாய் நோட்டுகளும் செல்லாது. அச்சடிக்கிறத நிறுத்திடுவாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். நான் சொல்லும் போது நிறைய பேர் கிண்டல் பண்ணாங்க. மோடி அவர்கள் 500 ரூபாய் நோட்டு ஒழிச்சிடுவார், அதுக்கு பதிலாக 2000 ரூபாய் நோட்டு வரும் அப்படின்னு சொன்னேன். அந்த 2000 ரூபாய் நோட்டையும் மோடி அவர்கள் அச்சடிக்கிறத நிறுத்திடுவார், அது செல்லாதுன்னு அறிவிப்பார் நான் சொன்னேன். அதே மாதிரி 2000 ரூபாய் நோட்டு செல்லாது, இனிமேல் அச்சடிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க்கு நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகு இந்த 500 ரூபாய் நோட்டு, 1000 ரூபாய், புதுசாக 500 ரூபாய் நோட்டு விட்டாங்க இல்லையா, அது 200 ரூபாய் நோட்டு, 100 ரூபாய் நோட்டு, 50 ரூபாய் நோட்டு, இந்த மாதிரியான புதிய நோட்டுகளும் அது செல்லாது. ஸோ இந்த விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் எந்த ஒரு பணமும் செல்லவே செல்லாது. அப்போ வெறும் ஒரு ஆதார் கார்டுன்ற ஒரே ஒரு சிஸ்டம் கொண்டு நீங்கள் இனிமேல் பாஸ்போர்ட்டு அதுன்னு தனித்தனியாக எடுத்துகிட்டு போய் அலையணும் அவசியம் இல்லை. இந்த ஆதார் கார்டிலே எல்லாமே ஏற்கனவே நம்ம இணைச்சிட்டோம். அது நல்லா தெரியும் உங்களுக்கு. இப்போ சிலிண்டர் வாங்கணுன்னா ஆதார் கார்டில் இணைக்க சொன்னாங்க, பேங்க்கு ஆதார் கார்டில் பேங்க்கில் இணைக்க சொன்னாங்க, ரேஷன் கடையில் ஆதார் நம்பர் கேட்டாங்க. ஸோ உங்களுடைய எல்லா டீட்டெயிலும் ஆதார் கார்டில் இப்போ இருக்குது. அந்த ஒரே ஒரு கார்டை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் உலகம் முழுக்க எங்கே வேணாலும் போகலாம். இதுக்கு பேர் தான் ஒரே கார்டு, ஒரே நாடு, ஒரே கார்டு. சரி, ஒரே நாடுனா அது இந்தியா மட்டும்தானா? இந்தியாவை தான் அது குறிக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த உலகமே ஒரே நாடாக மாறப்போகுது. அப்போ எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கார்டு வரப்போகுது. அதனுடைய முன்னோட்டமாக இந்த ஆதார் கார்டுன்றது இந்தியாவில் இருக்குது. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கார்டு இருக்குது. மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ஜப்பான், அப்புறம் ரஷ்யா, அமெரிக்கா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு கார்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் நமக்கான அந்த கார்டோடைய பெயர் தான் ஆதார் கார்டு. மற்றபடி ஒவ்வொரு ஊர்லேயும் அது வேறு வேறு பேரில் இருக்குது. அப்படின்னும் பொழுது இந்த ஆதார் கார்டு கடைசியில் பேர் மாற்றி ஒரே ஒரு கார்டாக, ஒரே ஒரு பெயராக இதை ஆக்கிடுவாங்க. அப்போ நம்ம ஊரில் இருக்க எல்லாரும் இதுக்கு பேர் லைஃப் கார்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி வரும். ஸோ இந்த விஷயத்தை முன்னெடுக்க போகிறாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒவ்வொரு அரசாங்கத்துடைய சட்டங்கள், திட்டங்களில் என்னுடைய பங்களிப்பு முக்கியமானதாக இருக்கும்னு சொல்லிட்டு, இந்த விஷயத்துலேயே என்னுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு தான் உங்களுக்கு இது பதிவு பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் நான் ஏதோ போகிற போக்கில் கதையெல்லாம் விடல, ரீல் சுற்றல. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஐ எம் நாட் அ ரியல் ஹீரோ, ஐ எம் அ ரியல் ஹீரோ.